ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஒன்று சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. விஜய் சேதுபதி அவருடைய எபிசோட் முடிஞ்ச உடனே விஜய் பார்வதி வந்து கமருதிக்கிட்ட வந்து பேசக்கூடிய விஷயங்கள் வந்திருக்கும். அதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி கமருதி பேசியிருப்பார். என்னென்னா, நீங்கள் வக்கீல் ஃபேமிலிமா, உங்களால் பேச முடியும், என்னால் பேச முடியுமா? நான் வக்கீல் ஃபேமிலி இல்லை. அதே உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க வக்கீலாம். நான் எங்கள் வீட்டில் யாருமே வக்கீல் கிடையாது. அப்போ எப்படி என்னால் வந்துட்டு அந்த கேஸில் வந்து ஜெயிச்சிருக்க முடியும் பேசி அப்படின்னு சொல்லியிருப்பார். நீ ஏன் வந்து என்னை அன்றைக்கி வந்துட்டு இவனால தான் சார் நான் தோத்தேன்னு சொன்னேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அதுக்கு அவங்க கரெக்டாக சொல்லியிருப்பாங்க, இவன் வந்து கரெக்டாக வாதாடினா நான் ஜெயிச்சிருப்பேன் சார், இல்லை நான் வக்கீலை வேறு யாரோ வச்சுருந்தேன்னா நான் ஜெயிச்சிருப்பேன்னு சொல்லியிருப்பாங்க. தப்பே கிடையாது. ஏன் தப்பு கிடையாதுன்னா, அதை அவரே வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பார். என்னென்னா, நான் வந்துட்டு அரோரா கிட்ட சொல்லியிருப்பார், நான் வந்து உனக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் சமமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒழுங்காக பண்ணலன்னு. இப்போ அரோரா ஹக் பண்ணி, நல்ல வேலைடா நீ ஒழுங்காக வாதாடலை, நீ ஒழுங்காக வாதாடுன்னு நான் தோற்றுருப்பேன்னு இருப்பாங்க. ஸோ இதுவே ஒரு நல்ல ஒரு குறும்படம். இதுக்கு மேலே என்ன வேணும் குறும்படம்? ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அங்கே வந்துட்டு இவ்வளோ அழகாக வந்துட்டு அந்த பொண்ணை ஏமாத்துறாரு விஜய் பார்வதியை. நான் வந்துட்டு அன்றைக்கி வந்து உண்மையிலேயே எனக்கு வாதாட தெரியல, அதனால தான் நான் வந்து இது பண்ணேன். ஆனால் நீ அங்கே வந்து அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தலை டாஸ்கை பற்றி பேசுகிறாரு. ஏன் நீ வந்து பலூனை வந்து உடச்சிருக்க மாட்டியா? சார் கனி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் கேட்குறாரு. ஸோ உங்கள் கிட்ட கேள்வி கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க விஜய் பார்வதிக்கிட்ட, நீ டேரெக்டாக என்னை வந்து மோதுவியான்னு கேட்க மாட்டுறாரு. நீ ஆதரை கனியெல்லாம் உடச்சதுக்கப்புறம் என்கிட்ட வருவியா வர மாட்டேன்னு கேட்குறாரு. அதே தானே அவங்களும் கேட்பாங்க. நீ அப்போ வந்துட்டு எப்படி நீ அங்கே முடிச்சுட்டு தானே வருவேன்னு நினச்சிருப்பாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இதை வந்துட்டு அங்கே வந்து பேசிவிட்டு கடைசியில் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, இங்கிலீஷில் சொல்கிறார். என்னென்னா, இஃப் யூ சூஸ் டு சே அகெயின்ஸ்ட் மீ யூ வில் நாட் லாஸ்ட் ஃபார் ஒன் டே ஆல்சோ வித் மீ. அப்படின்னா என்ன வருது இங்கிலீஷில் வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் போட பார்த்தா, எனக்கு நீ அகெயின்ஸ்டாக பேசுகிறனா ஒரு நாள் கூட என் கூட நீ வாழ முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஒரு பிளாக்மெயிலிங், தப்பு இல்லை இது. அப்போது இந்த பொண்ணு வந்துட்டு இப்போ தான் வந்து அவர் தான் அப்படின்ற மாதிரி லிட்டரலாக ஒரு விஷயத்தை வந்து நம்பி அவர்கிட்ட வந்து விஷயங்கள் பகிர்ந்துக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஹவுஸ்மேட்ஸில் ஒரு 3 பேர் வந்துட்டு கமருதீனோட கேமை வந்து இவங்க ஓவர்டேக் பண்ணுறாங்கன்னு சொன்ன உடனே இவரும் வந்து அங்கேயே சொல்கிறார், ஓப்பனாக நான் ஒத்துக்கிறேன், எனக்கு உன் கூட இருந்தால் நான் நாமினேஷனில் வந்துடும்னு பயந்துட்டு நான் நிறைய நாள் உங்ககிட்ட பேசாமல் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு நாமினேஷன்ஸ்க்கு பயந்து நீங்கள் அந்த பொண்ணு கூட பேச மாட்டீங்கன்னா அப்போ நீங்கள் உண்மையிலே என்ன நீங்கள் வச்சுருக்கீங்க? இதில் வேறு நான் வந்துட்டு உனக்காக வந்து நிற்பேன், உங்கள் அம்மா முன்னாடி வந்து நிற்பேன், நீ என்ன மாதிரிலாம் அதாவது மற்றவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது, நான் ரொம்ப தைரியசாலி, எப்படி வந்து நிற்பேன்னு பாரு, அதே மாதிரி அவங்க அடித்தாலும் வாங்கிட்டேன், நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன், அதனால தான் நான் யார்கிட்ட கடனே வாங்க மாட்டேன், இப்படிலாம் வீரவாசனம் பேசிட்டு ஒரு போய் நாமினேஷன்ஸ்க்கு பயந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசாமல் இருக்கீங்க. இதில் வேறு வந்துட்டு நீ சப்போஸ் எனக்கு அகேன்ஸ்டாக நீ பேசுகிறேன்னா என் கூட ஒரு நாள் கூட வாழ முடியாதுன்ற மாதிரி பேசுகிறீங்க. அப்போ அந்த பொண்ணு எதையுமே பேசக்கூடாதா? நீ எப்படி என்னை பற்றி சொல்லலான்றாரு. நீங்களே வந்து அங்கே வந்து விஜய் பார்வதி விட்டு கொடுத்துட்டீங்க. ஆமாம் சார், அவர் கேட்டிருப்பா விஜய் சேதுபதி, உண்மையாக வந்துட்டு அவங்க உங்கள் கேமை ஓவர்டேக் பண்ணுறாங்களா இல்லையா? ஆமாம் சார் அவங்க பண்ணுறாங்க. ஏதாவது இன்சிடென்ட் சொல்ல முடியுமானா, தலை டாஸ்கில் வந்து 2 வாட்டி வந்துட்டு அவங்க என்னை வந்து கேட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் அகேன்ஸ்டாக பேசலாம், ஆனால் அந்த பொண்ணு அகேன்ஸ்டாக பேசக்கூடாது. இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு சத்தியமாக புரியல. உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். கமருதீன் அவர் வந்து ஆமாம் உண்மையிலேயே வந்து கமருதீனோட கேமை அவங்க ஓவர்டேக் பண்ண நினைக்கிறாங்க மீன்ஸ் அவர் வந்து சப்போர்ட் பண்ணுறா நல்லாயிருக்கும், ஏன்னா நம்மளுக்கு லைஃப் பார்ட்னராக வரப்போகிறான்னு அவங்க நினச்சிட்ருக்காங்க. அதனால் ஒரு ஆசையில் கேட்குறாங்க, ஆதங்கத்தில் கேட்குறாங்க. அவர் அங்கே வந்து முடியாது அப்படின்னு ஃபுல்லாக இப்போ எப்படி சொல்கிறாரோ அதை வந்து அப்பயே சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அதோட வந்து விட்டுற போகுது. அங்கே வந்து பரவாயில்ல ஓடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்திட்டு இங்கே வந்து ஒரு நாடகத்தை ட்ராமா க்ரியேட் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுது மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.